Hello everyone, welcome to Lalita's Lovely Kitchen. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோட்ல இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாயசம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் ரைஸ். ஸோ இந்த ஸ்மால் கப்புக்கு விச் இஸ் 60 ml. ஓகே, இதுக்கு நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு ரா ரைஸ், இந்த மூணு எடுத்துட்டு முதல்ல நான் என்ன பண்ணேன்னா வெறும் இலுப்பு சட்டியில் நெய் எதுவுமே போட வேண்டாம், வெறும் இலுப்பு சட்டியில் கொஞ்சம் நல்லா பரட்டிட்டு லைட்டாக ஸ்மெல் வரணும், அந்த அளவுக்கு வந்தால் போகிறோம். அதை வந்து நல்லா தண்ணி விட்டு குக்கரில் வச்சு நல்லா வெந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பாயசத்துக்கு. இப்போ இது வந்து 3 கப்பு இல்லையா, அதனால இந்த வெல்லத்தை வந்து ஒரு 6 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் உருளியில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த இது முங்குற அளவுக்கு, வெல்லம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போகிறோம், ஏன்னா சீக்கிரம் ஆகும் அப்போ தான். ஸோ இது வந்து வெல்லம் நான் சொன்ன மாதிரி இதில் கல்லெல்லாம் இல்லாதனால நான் டைரெக்டாக அப்படியே வைக்கிறேன். ஸோ இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம இந்த வெந்து வச்சதை அதோட சேர்க்க வேண்டியதுதான். இது வந்து ரொம்ப ஈஸி இந்த பாயசம் பண்ணுறது, அண்ட் இட் வில் பி வெரி வெரி டேஸ்டி அண்ட் ஆல்சோ ரொம்ப ஆஸ்பீஷியஸ் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். வெந்து வச்சதையும் இந்த கரண்டியால் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், இல்லைன்னா அது நெத்தாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த வெல்லம் கரைஞ்சா போகிறோம், இது பாகுபதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வெல்லத்தோட இந்த நம்ம வெந்து வச்சுருக்கிற அரிசி, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த மூணையும் அதோட சேர்த்து இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். ஒரு சிம்மில் வச்சுட்டு மசிச்சோன்னாக்க இது வெல்லத்தோட நல்லா கலந்துடும். இது வெல்லத்தோட நல்லா கரையும் போது உங்களுக்கு அந்த பாயசத்தோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது ரொம்பவே கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுவும் தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டாச்சு. ஸோ இதோட நல்லா வெல்லத்தோட இது சேர்ந்தாச்சு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு சேர்க்க வேண்டிய பால் நான் வந்து 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது காய்ச்சின பால் தான், காய்ச்சின பால் இதுக்கு விடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நான் இதுக்காக வேண்டி ஒரு 7-8 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜாதிக்காயும் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன், அதை பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ இது பாயசம் வந்து பால் விட்டு ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே நான் இலுப்பு சட்டியில் கொஞ்சோண்டு நெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்க்கலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டோடனே அதில் போட்டோன்னா அதுக்குள்ளே பாயசமும் ரெடி ஆகிடும். ஸோ அம்பாளுக்கு உண்டான அந்த ஸ்வீட்டை வில் பி ரெடி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பாயசம் கொதிச்சாச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஏலக்காயை அதோட ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருக்கிற இந்த ஏலக்காயை அதோட ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் இஸ் ரெடி ஃபார் சுவாமிக்கு. அடுத்தது நம்ம இந்த காரம், இன்றைக்கி என்ன சுண்டல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம வந்து இன்றைக்கி இந்த கொண்டக்கடலை பிளாக் சென்னா சுண்டல் தான் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு தெரியும், வெரி 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 ப்ரோட்டீன் ரிச் இது இந்த கிரெயினை. ஸோ இதை வந்து நான் ரெடியாக வெந்து உப்பு போட்டு குக்கரில் வச்சு நல்லா வெந்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு டிப் என்னென்னா, சம்டைம்ஸ் ப்ரீவியஸ் டே ஊற போடணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த நம்ம சமையல் சோடா இருக்கு இல்லையா, இந்த கையை வந்து லைட்டாக அப்படி முக்கி இதில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். இல்லைன்னா இது அரைகுறையாக வெந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இது நல்லா வேகணும். ஸோ அது ரெடியாக இருக்கு. நான் வந்து இலுப்பு சட்டிலையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இப்போ அது கூட கடுகும் அதுக்கு தேவையான பெருங்காயமும் அதோட சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வந்து வேறு விதமாக பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதுதான் இதுக்கு வரப்பு, வேறு எதுவுமே கிடையாது. உப்பு ஆல்ரெடி நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, அலம்பி வச்ச கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் குட்டியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து அரைச்சி போட போகிறதில்ல, கீட்டி போட போகிறதில்ல, இன்றைக்கி குட்டி எடுத்து போட்டு போடலாம். அதுக்கப்புறம் இதையும் இதோட ஆட் பண்ணுறேன். இது கடுகு வெடிச்சாச்சு இல்லையா, அப்போ இதை ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெந்து வச்சுருக்கிற, சரி இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நத்திங் டு வரி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வெந்த தண்ணியை வெளியில் விட்டுறக்கூடாது. ஸோ இதில் உப்பும் இருக்கும், ரெண்டாவது அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும், அதனால் இப்படியே ஆட் பண்ணுறதுனால. ஸோ இது வந்து கொஞ்சம்
மீடியமாக வச்சோம்னாக்கா குயிக்காக இந்த தண்ணியும் அதில் வற்றிடும். ஸோ தண்ணி வற்றட்டும். பாருங்க, இது தண்ணியெல்லாம் வற்றியாச்சு. ஸோ இந்த சமயத்தில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்க்குறேன். அப்புறம் இன்றைக்கி பார்த்தேன்னா நான் வந்து தேங்காயை துருவலை. ஸோ இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி இதோட சேர்க்கலாம். இந்த பிளாக் சென்னாக்கு, இந்த கொத்துக்கடலைக்கு இந்த மாதிரி நறுக்கி போட்டு நம்ம சுண்டல் பண்ணாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்மால் டிப்ஸ் ஃபார் யூ. இந்த கொத்துக்கடலை சுண்டலுக்கு ஸ்பெஷலி ஒரு கொஞ்சோண்டு சுகரை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி த டேஸ்ட் ஆல்சோ வில் பி வெரி வெரி நைஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது பாருங்கள், நல்லா வற்றிட்டுன்னு தண்ணி வற்றிட்டு நம்ம போட்ட கருவேப்பிலை, பெருங்காயம், அந்த கொஞ்சோண்டு பச்சை மிளகா எல்லாமே நல்லா ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இதில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுண்டலுக்கு ஒரு ஹாஃப் மூடி எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் லைட்டாக இது மேலாக அப்படி பிழிஞ்சு விட்டுட்டோன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட நைவேத்தியம் ரெடி ஆகிடுது. ஸோ அம்பாளுக்கு இன்னைக்கு நைவேத்தியம் ரெடி ஆகிடுது. கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி போட்ட பாயசம், அதுக்கப்புறமா இன்னைக்கு கொத்துக்கடலை இல்லைன்னா பிளாக் சன்னா சுண்டல். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு பகவானுக்கு படைச்சிட்டு நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் நல்ல நல்ல எண்ணங்களை மனசுல வளர்த்து ரொம்ப சந்தோஷமா இந்த பண்டிகையை கொண்டாடி வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணும்ட்டு அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி. ப்ளீஸ் ட்ரை இட் அண்ட் என்ஜாய். Let me meet you on the next special episode. Bye-bye.